வந்துருச்சு. வேலைக்கு போக முடியலைன்னா மனம் சார்ந்த சிக்கல். அந்த மனம் சார்ந்த சிக்கல் வந்துச்சுன்னா ஹெல்த் வரும். ஹெல்த் வேலை செய்யாது. ஹெல்த் எப்படியெல்லாம் வேலை செய்யாதுன்னா சோர்வாக இருக்கும், ஒரு பதட்டமாக இருக்கும், எங்கேயுமே போக பிடிக்காது, வீட்டுக்குள்ள ஐசோலேட்டடாக இருப்பாங்க, வீட்டில் அம்மா அப்பா கூட பேச மாட்டாங்க, தனிச்சு இருந்துக்குவாங்க. யாருமே எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும், நானே எனக்கு செய்ய தெரியும், எந்த அட்வைஸும் எனக்கு தேவையில்லைம்பாங்க. இப்படி உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகள் வரும். இது இப்படியே ஐசோலேட்டட் ஆனாங்கன்னா தான் ஹெல்த் ரிலேட்டட் வரும். ஒபிசிட்டி அதிகமாயிடும். லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வரும், பிசிடி பாடி பிரச்சனைகள் வரும், மூட்டு வலிகள் அதிகமாக வரும், தூக்கம் வராது, தலைவலி வரும். எப்படி ஹெல்த்துக்கு ஃபார்வேர்ட் ஆகி இந்த ஹெல்த்துக்கு ஃபார்வேர்ட் ஆகி இதையும் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா தான் உடல் அதாவது தீர்க்க முடியாத நோயாக வந்து மாறிடும். நிறைய பேர் பார்த்துருப்போம், 10 வருஷம் 20 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த நோய்க்கு போயிட்டே இருக்கும். இது தீர்க்க முடியாதான் மாறிடும். ஏற்போ கல்வி பொருளாதாரத்தில் முன்னேற முடியலைங்கிறப்ப இந்த 2லையும் பிரச்சனை வரும். இந்த 2லையும் 3லையும் பிரச்சனை வந்துச்சுன்னா சொசைட்டியில் மிங்கிளாகவே மாட்டாங்க. சொசைட்டிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அப்புறம் ரிலேஷன், அப்புறம் ஊருக்குள்ள இருக்கிறாங்க. ஃபேமிலிலேயே மிங்கிளாக மாட்டாங்க, எந்த ரிலேஷனும் வேண்டான்னுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் எனக்கு ஒய்ஃப் வேண்டாம், ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சிருக்கிறான்வாங்க. என் குழந்தைகள் வேண்டாம், என்னால் பராமரிக்க முடியாதுன்னுவாங்க. இப்படி ஐசோலேட்டட் ஆகிட்டு தன்னைத்தானே வருத்தப்படுத்தி தன்னுடன் இருப்பவர்களையும் வேதனைப்படுத்திட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் தீர்வுனா உளவியல் சார்ந்த வழிகாட்டுதல் சிகிச்சை அவர்களுக்கு பலனளிக்கும். அதை தவிர்த்துட்டு அட்வைஸ் ஆறுதல் வேண்டாம். அப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இப்போ இந்த பிரச்சனை வருது. அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாத காலத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாருமே உழைக்க தயாராக இருந்தாங்க. இப்போ படித்தவர்கள் அனைவருமே உழைக்க மறுக்கிறாங்க.